ஸ்டார்ட். வெல்கம் டு குங்கு பாய்ஸ் யூடியூப் சேனல். வந்து நம்ம கொஞ்சம் சத்தமா பேசுறா. என்ன ஆளை காணா? வெல்கம் டு குங்கு பாய்ஸ் மீண்டும் மீண்டுமா? அவ்வளோதானா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவ்வளோதான். நீ சொல்லிடுறா. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி, ஒன்றும் சொல்ல வேணாம். இப்படியே காமிச்சிட்டு இருங்க, பார்க்குறவங்களே படிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? வீடியோ இருக்கா? ஜீவா ரே ஜீவா ரே ஜீவா ஜீவா வீடியோ என்னடி வாய்ஸ் இது? என்ன பக்கம் நீதான் பெட் கட்டு. நீ நமக்காக நம்ம அப்பா கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ பார்க்கணும். யாரப்பா? ஜீவாப்பாவா? அப்பா கட்டி கொடுத்துருக்காரு. சரி, இப்போ வந்துட்டு கட்டினது. ஏ பக்காளி, உன்னை கூட்டு வந்தது டிக்கெட்டு பழக்கதான். நீ பாட்டுக்கு போயிட்டு யோராடே மக்களே, நம்ம அங்கிள் கட்டினா நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம். அப்பா வீடியோ அடிக்கிறாங்க. சம்பளம் கேட்டா மாப்பிள்ள விசாலோட அப்பா எல்லாரும் டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். தட்டு மட்டும் வாங்க. 20 ரூபாய் டிக்கெட் எடுத்தாச்சு guys. கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். கஷ்டப்பட்டுலாம் இருக்கும். லைக் பண்ணிருங்க. என்ன பழப்பு இது? எல்லாத்துக்குமே செட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு 15 ரூபா ஒரு ஆளுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை? 5 ரூபா ஆச்சு. இப்போதான் என் நண்பன் கண்டுபிடிச்சான். என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. காட்டுறாங்க. அப்படியே அங்கிட்டு காட்டு. அங்கேயே இருக்காரு பாரு. ஜீவாவோட அண்ணன். எங்க அண்ணாது எங்க அண்ணாவது? எங்க அண்ணாது ஜீவா கூடி பண்றாரு. அப்பா போட்டோ இல்லையா? அங்க போனீங்கன்னா யானை இருக்குல்ல, யானை போய் பார்க்கணும். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. எப்படியே இந்த மேப்பை பார்த்து போங்கடா. இந்த மாதிரி சமயத்தில் நீங்க என்னை கேப்டன் கூப்பிடணும். இந்த மாதிரி சமயத்தில் என்னை கேப்டன் கூப்பிடணும். எவனு கிடையாது, நல்லா பார்க்க தெரியும். சொல்லு சொல்லு போ. சொல்லு போ. வாங்க நண்பர்களே, போலாம். நீங்க போட்டோ எடுக்கலையா? தண்ணி வத்தி போச்சு guys. ஓடி போயிட்டு திறந்து விட சொல்லு. ஓ, அங்கிள் தானே கட்டு. அங்கிள் இப்படி புதச்சிட்டாங்க. அங்கிளே புதச்சிட்டாங்க. அங்கிள் என்ன பண்றது?
உள்ள போற நண்பர்களே, உள்ள போய் ஃபன் பண்ணலாம். தண்ணி குடிச்சிட்டு போறோம். அப்பா கண்டுபிடிச்சிட்டேன் நான். புது கண்டுபிடிப்பு சூப்பரா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அர்ஜுனமாடி கொடுத்தல இந்த காலத்துல. அர்ஜுனாவோட இது மகிழ்ச்சிக்கு எவ்வளவு பேசிட்டு எல்லாம் வீடியோ சுத்தி பாத்துட்டு அவங்க பார்க்கவே மாட்டாங்களா? பார்த்தா நாங்க ஒரு 6 பேர் செத்துக்கிட்டோமா அடிப்பேன் இவரே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டே முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதுவே பேக் கொடு. யாரும் தவறான மொழி போங்க நண்பர்களே. ஒட்டுமொத்தமாக பண்ணுக்கு மட்டும் நீங்க டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. யாரும் தவறாக என்டர்டைன்மெண்ட் மட்டுமே. ஏன்டா டாய்லெட்ல காமிக்கிறீங்க? அது மாட்டு ஜீவா, ஜீவா தாங்கள் விளையாடும் இடம் அங்க பாரு. ஜீவா, எங்கள் பாட்டன் மாடு பிடித்து கொண்டிருக்கிறார். யார் உங்க பாட்டன்? எங்களது பாட்டன். எனது பாட்டன். அதான் காட்டுறோம். இருங்க, அப்படியே இருங்க. ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வராங்க. ஐவி மாதிரி அது நான் தான். ஸ்கூலே பரவாயில்ல, எங்க காலேஜ் விட ஸ்கூலே பரவாயில்ல இருக்கு. அதான் விஷாலோட பாட்டன். கைடி மாடு பிடிக்கிறாரு. அது நான் தான். மாடை பிடிக்க சொன்னா மாடோட இதைய பிடிச்சிட்டு இருக்காரு. தவறாக பேசவில்லை, நீதான் பாட்டன். ஜீவா உன்னித்து கவனித்துக் கொண்டு இருக்கிறான். நண்பனே, தவறாக உரையாடக்கூடாது. எல்லாம் பாருங்க, அது மாடோட திமிழ்னு வந்தோம். வேற எதுவும் பிடித்து விளையாடவில்லை. எனது முன்னோர்கள் சரியான இடத்துல தான் பிடித்து விளையாடி. சரியாக தான் சொன்னேன், நீ மட்டும்தான் அந்த இடத்துல பிடிப்ப. காலையில் எக்ஸசைஸ் பண்ண போய் எக்ஸசைஸ் பண்ண ஜிம் இருக்கா பின்னாடி? நம்ம இதில் படம் விளையாண்டுருந்தோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஜாலியாக சந்தோஷமா இருந்தோம். இப்போ வளர்ந்தாங்க. ஓ சாமி, வேற அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எங்கள் ஸ்கூலில் இருந்தாலும் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்ததே இல்லைடா. எங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டு போயிருக்கோம். நம்ம காலேஜ்லேருந்தே கூப்பிட்டு போனது இல்லை. இந்த மாதிரி அந்த நம்ம எப்படி பாரு. அடுத்த கடைசியில் விளாட்லாங்க. நம்ம ஜீவா வர ஆசைப்பட்டான். பார்க்குக்கு போய் விளாட்ணுங்க. அவ்வளோதான், திட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஃபோட்டோ பைத்தியமெல்லாம் இருந்தால் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஜீவா அங்கே யாரு இல்லை. நடந்து போகிற ஆஃபீஸில் என்ன அங்கே என்னடா பார்த்துட்டு இருந்தேன்? நீ பார்த்து என்ன செடின்னு கண்டுபிடிச்சிருவேன். தம்பி, என்ன பேசுனீங்க? ஏதோ மனசை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு கேட்டுச்சு. என்ன ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. என் நண்பன் அங்கே உட்காந்து விழுந்துருவாடா. இது பாரு, எனக்கு சௌரியமாக. ராஜா பகவத் மாதிரி இல்லை. ராஜா பகவத்ரா திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. கை 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 கட்டி தான் இருக்கிறோம். காதல் தோல்வியாக விட்டது. காதல் வளர்த்தேன் இருக்காரு காதல் தோல்வி பாவம். திருநெல்வேலி என்பதால் இவருக்கு ஒரு பேர் நாங்கள் சுட்டி இருக்கிறோம். அந்த பேரை வந்துட்டு உங்களுக்கு காதல் தோல்வினா கொஞ்சம் உங்களுக்கு
அது வந்து நீங்க சொல்லலாம் ஜீவா, நீங்க வாங்க. இல்ல உனக்குதான் பணக்கார வழுக்கையே உனக்குதான் இருக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. நீங்க பாடுற ஸ்கூல் என்னடா இங்க வேற ஜாலியா விளையாண்டு அவங்க ஜாலியா விளாடலாம், நம்ம ஜாலியா விளாட முடியாது. நம்மளாம் போனோம்னா அடிச்சு ஓட. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இங்கதான் நட்சத்திர வனம் இருக்கு. இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வேறு ஏன் எழுதியிருக்காங்க வேறு நட்சத்திர வனம். நட்சத்திர வனம். நட்சத்திர வனம் வனம்டா படிடா. ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு பாப்போம். இந்த பூ இருக்கு. டேய் இது வந்து நீ இதுல மொத்தமா ஓ இது மொத்தம் ஸ்டார் மாதிரி இருக்கு. ஓ கரெக்ட் கரெக்ட். இந்த மொத்த இடமும் பார்க்கறதுக்கு ஸ்டார் மாதிரி இருக்கு மேல இருந்து பார்த்தா. மேல இருந்து ட்ரோன் ஒன்று கொண்டு வந்தோம்னா தெரியல. அவ்வளோதான், தம்பு பாலை வாங்கிடுவேன் நாளைக்கு ஒரு ட்ரோனு. உங்க டாடிக்கு ஒரு போன போட்டு பையன் உங்க டாடிக்கு ஒரு போன போட்டு ஒரு 3000 பையன் உட்கார்ந்து விளையாடு. ஜீவா ஏன் அந்த பசங்க கூட கூட்டி போயிட்டா கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டோம். போகும்போது போட்டுட்டு போயிடலாம்டா. எங்க இங்கயா எங்க போனாலும் இந்த லவர்ஸ் தொலைவை தாங்க முடியல. எங்க நிற்காங்க? இது வயசானவங்க இருக்காங்க. இதுல இருக்காது, அவனது ரொம்ப தான் குவாலிட்டியா இருக்கு. அதான் உங்க பேசுனாங்க. ஏன் பாய் ஏய் நம்ம எல்லாருமே நம்ம யூஸ் பண்ண போறோம். எல்லா பொண்ணு ஜீவா வந்துட்டு சரியா எதுவும் பண்ணலான்னு தெரிஞ்சிச்சு எத்தியா சொல்றேன். நீ ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு வெளியே போயிடுறேன். அதைத்தான் நான் எடுக்கிறேன். என்ன பக்கத்துக்கு காலேஜ் செருப்பு அதே போறோம். காலேஜ் மாதிரி நீ படிக்கணும்டா, அடிக்கணும். நேத்தாலும் உங்க வாட்சி அடிச்சுட்டு இருந்தால சுரேஷ் ரமேஷ் அடிச்சிருவோம். பிரகாஷ் சாரா? சுதேஷ் சார்ரா. யாரு? சுதேஷா? அதான் ஏதோ நீ பாஸ் ஆயிருந்தா உன ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு. நீ பேப்பர் வச்சிருப்பாரு, கேமரா எடுத்துருப்பாரு. கேமரா உள்ளது எதுவும் பண்ண மாட்டோம், இருந்தாலும் சொல்லுங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. புல் மீது நடக்க கூடாது. பராமரிப்பு மையமா? பராமரிக்க போறாங்க. தரங்கள் ஏற்படுகிறாங்க. விசால இங்க வேலைக்கு சேர்த்துருவோம். அங்கெல்லாம் கை வைக்க கூடாது, இங்கெல்லாம் கை வைக்க கூடாது. செக்யூரிட்டி அதான் இங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கடா. ரயில்வேலாம் ஒன்றும் போகணும், அங்கேயே கரெக்டாக இருக்கும். 10,000 சம்பளம். சாப்பாடு ஃப்ரீயா இருந்தா வந்துடுவாண்டா. ஓகேவா? தங்கடிக்கு இடம் வருஷம் ஃபுல்லாக இங்கேயே இருந்துக்க, அவ்வளோதான். அது ஓரமே தங்கிக்கலாம்டா. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்ப இந்த அத்தாத்துக்கு சொல்றாங்க காடல்ல போய் யாராவது அப்படி பண்ணுவாங்களாடா? எடிட்டிங் நீ சேனல் வேற, நான் இது வேற ஏதோ வச்சு எடிட் போடுறதுக்காக பாக்குறேன். ரிலீஸ் போடலாம்டா. இன்ஸ்டாட் தனியா ஓபன் பண்றேன். அதான் அவன் செக்யூரிட்டி திட்டுவாங்கண்ணா. ஏன்னா அவனை வேலைக்கு சேர்த்து விட்டுருவோம் இங்க கன்ஃபார்மா. கண்டிப்பா 5,000 வேலைக்கு 5,000 வேலை. திருநெல்வேலிக்காரன எங்கப்பா அமைதியா இருக்க சொல்லுப்பா. திருநெல்வேலி ஜீவா உங்க அண்ணன் தாண்டா. அரிசியில போட்டு பழம் மாட்டிக்கோங்க.
படிப்பகம் லைப்ரரி அது. படிப்பகம் 2. எங்க உட்காந்து படிக்கலாம். படிக்கலாம். படிக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக நான் அங்கிருந்து இங்கே வரணுமாடா? அந்த அளவுக்கு நான் மூளை சொல்லி தொலையடா. ஏன்டா லவ்லாம் பண்ணி சாகுறீங்க? அந்த மாதிரி லவ் பண்ணி சாகாதீங்க. நான் எத்தனை தடவை சொல்லுவேன். இப்போ வந்து கைசுக்கு சொல்லணும். கைசே முதல்ல சரி சுகமாக தான் இருக்கு. அப்புறம் தடிச்சுன்னா தெரியும். முதல்ல வாங்கணும், அதுக்கப்புறம் தோணணும், அதுக்கப்புறம் கட்டணும். அதான் முதல்ல பார்க்கணும், அப்புறம் சொல்லணும், அவங்க கேட்கணும். ஏய் பஸ் வேணால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காருவோம். நாங்க இங்கே நீங்கள் கட்டு வேணாம். நல்லா இங்கே வாடகை ஜாலியாக. யார் ராணவேல் சார் இருக்கீங்க? அவன் தான் அங்கே இருக்கா பாரு. ஜீவா அண்ட் விஷால் கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்கே. போய் எடுங்கடா ஃபோட்டோ. இங்கே ஏதோ ஒரு தோட்டம். மேஸ் கார்டன். கேம் பஸ் கேம் விளையாட போகிறோம். சரி ஓகே, ஒரு 3 பேர் அந்த சைடு போங்க, ஒரு 3 சைடு இந்த பேர் போய் பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் வெளியே வரான்னு கண்டுபிடிக்கலாம். எந்த சைடு? இந்த சைடா? ஆமாம், இந்த சைடு 3 பேர். சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. 3 பேர் அப்படி போங்க, நாங்கள் 3 பேர் இப்படி போகிறோம். சீக்கிரமா கடை, நம்ம தான் ஜெயிக்கிறோம். வெற்றிக்கு நண்பன் வெற்றிக்காண்டி நான் வேகமாக போடுறேன். அவனுக்கு ரூட்டு தெரியுமாமா? ரூட் தெரியுமா விஷாலே? இங்கே நடுவில் போகிறோம். சென்டருக்கு போகணுமா? சென்டருக்குள்ள இல்லை, வெளியே போகணும் இங்கேருந்து. நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே. துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு வெளியவே போயிருப்பானுன்னு நினைக்கிறேன். போயிருப்பான், அவனே ஜெயிச்சிட்டாங்க வச்சுக்க. இதுல இவருக்கு வந்து இந்த ஏரியாலயே இருக்காரு, இவருக்கு வந்து வழி எல்லாம் தெரியுமாமா. நம்ம வெளியே வந்துட்டோம்டா, அவ்வளவுதான்டா. அவ்வளவுதானா? ஆமா 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 நண்பர்களே, நான் சொல்றேன். நீங்க நனல் நிப்போண்டா. அப்படிதான்டா. எங்கடா சுத்திட்டு இருக்கீங்க? டேய் அவன் இப்படிதான்டா மாட்டி ஓடி இப்படிதான்டா வந்தானே. எங்க நிப்போம்? டேய் முழிச்சிட்டே இருக்கானே. எங்க போறது தெரியாம நீ கரெக்ட்டா போங்க. அவன் ரூட் தெரிஞ்சதா சொல்றேன். என்னடா ஆச்சு ஜீவா? முப்படை வெல்லும் வந்து கொண்டிருக்கிறார்கள். டக்குன்னு வாங்கடா, வேகமா அப்படி வாங்கடா. இப்படி வர இது முட்டு சந்துதான் பைத்தியம். அப்படி போ சந்திரா பாட்டு. சாரா அப்படி வாங்கடா. ஏன்டா காலையிலே சொன்னா மாட்டி பண்ணுங்கன்ட்டு. உன்னை விட கான்பிடென்டா மாட்டலாம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. கான்பிடென்ட்டா தெரிஞ்ச பத்தி பாட்ட பத்தியா? மாட்டே மாட்டேன். இல்ல நீ கான்பிடென்ட்டா கரண்ட பூஸ்ல வந்தேன்டா இங்க. அப்படி வா. நான் சரந்த பூஸ்ல வந்தேன், அதுக்கு அப்புறம் வரவே இல்லை. கரெக்டா மாட்டிக்கிட்டீங்க. தம்பு பின்னாடி போனா இப்படிதான். முன்னாடி நொட்டுறேன். இதுல நீங்க ஓடி வேற போறீங்க. அவ்வளவுதான். கூட செக்யூரிட்டி இருந்தனால நீங்க வெளியே வந்துட்டீங்க. உங்க செக்யூரிட்டி ஓனருமே முட்டு சந்து தெரியுமா? கான்ஃபிடென்ட்டா நடந்து போறான். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா எனக்கு தெரியும்டா எது வெளியே போறதுக்கு வழின்ட்டு போய் முட்டு சந்தில போய் நிக்கிறான். என்னடாச்சு? இப்படி என்ன பண்ண முடியும்? இந்த பேக் எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் அதை எடுத்துட்டு வந்திருக்கலாம். இது வாட்டர் கேன் வைக்கிற இடம், இங்கே வந்து தண்ணி குடிக்கிற இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாட்டர் கேன் வைக்கிற இடம், இது தண்ணி குடிக்கிற இடம். இந்த பட்டன் நமக்கு என்ன ஆகும்? தண்ணி வரும். வரல தண்ணி பிடி. 2 டைம் அழுத்தணும். இதுக்குதான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருவிக்கிட்ட முண்டங்கடா. இதுக்குதான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அதான் சொல்லி தானி எழுதி போட்டிருக்காங்க. ஏன்டா அப்படி சொல்லுங்க?
நண்பர்களே நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு தண்ணி குடிக்க வந்தோம். தண்ணி குடி சண்டை போட்டு இருக்காங்க நண்பர்களே. இந்த முட்டா பைய சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. பாருங்க, முட்டு சந்தையில் கூட்டு போய் முட்டா பையன் என் நண்பன் வந்துட்டு இவன் வந்துட்டு ரொம்ப அறிவாளி. ஏன்னா இங்கே வா, இங்கே போட்டிருக்கு தள்ளிக்கடா போலாம், திறன்மிகு தானியாங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரம் போட்டிருக்கு. இங்கே 2Xன்னு போட்டிருக்கு. அதுவே 54 2 தடவை 54 தண்ணி வந்துடும். போட்டு டக்கு டக்குன்னு சர்றன்னு வந்துருச்சு. எங்க வைக்கவா பயந்து வெளியே போடணுண்டா, எல்லாருமே பயந்தோண்டா. பயந்தோமா, என் முதல்ல தானே தெரிஞ்சிச்சு. சரி போலாமா? பாஸ் பண்றது எப்படி? இவ்வளோ பெரிய கொஸ்டின் பார்த்துருக்கீங்களா? பட்டர்ஃப்ளை அது பார்த்தா உனக்கு கொசு மாதிரியா தெரியுது. எங்கடா கொசுன்னு சொல்றானே, இல்லையே அது பார்த்தா இது மாதிரி பட்டாமூச்சி மாதிரி இருக்கலாம். மாப்பிள்ள தேனின்னு கரெக்டாக சொன்னா, கண்ணாடி போட்டுருக்கனால கரெக்டாக கண்ணாடி போடனால தப்பா சொல்றேன். அது உண்மைதான். அவனுக்கு கொஞ்சம் கிட்ட பரவா தூர பரவா 2 இடத்துக்கு இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு. கேமரா ஓடிட்டு உண்மையாக தான் சொல்லக்கூடாது. வண்டி ஓட்டணும் எனக்கு ஆசையா இருக்கு. வந்த நேரம் சூரியன் அடிக்கிற வெயில் சுத்திட்டு இருப்பேன். வந்த நேரம் பலூன் போல வண்டி வருது. வண்டியில போலாமா? வயசானவங்க யார் இருக்கீங்க? இந்த இருக்கா ஜீவா? தீபா டம்முன்னு கீழே மயக்க முடியும். வண்டி தீபா வாங்க எல்லாமே விட ஜிடிஏ மாதிரி நாங்கள் 2 வண்டி இருக்கு, ஒன்று எடுத்து வந்துடுறேன். இங்க ஒரு பராமரிப்பு மையம் இருக்கு. ஃப்ரெண்டு தான்டா, ஃப்ரெண்டு தான். ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கான். ஓகே ஓகே, ஏற்படுத்தடி கமலி தெரியுதுல, அது அமைதியா இருக்கணும். எதாவது சொல்லக்கூடாது. திருநெல்வேலி அல்வாடா, திருச்சிமல்ல கோட்டடா, திருப்பதிக்கு லட்டு நீடா. டேய் நண்பர்களே, இங்க இருக்க நாளில் கொஞ்ச நேரம் உட்காருவோம்டா. வயசான காலத்தில் உட்காருவோம்டா. ஏன்னா நடந்துகிட்டே இருக்கோம், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம். பார்த்து ஒரு அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. என்ன சொல்ல, உனக்கு வயசாயிடுச்சு, கண்ணாடி வேற போட்டுட்ட, பொறுமையா நடந்து போய் உட்காரலாமே. இங்க ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு, அவருக்கு முன்னாடி இப்படி உட்காரலாமா? நீங்க மட்டும் சார் அவன் எப்படி தடுமாறி விழுந்தான்? தடுமாறி ஆடுறா. டான்ஸ் எல்லாம் நல்லா ஆட முடியாதுடா. நீங்க டான்ஸ் ஆட சொல்றாங்க. இது அந்த கைஸ் அந்த வீடியோ காட்டுறாங்க. வீடியோ யாரு? நீயோ இது ரவிக்குமாருமா? ரவிக்குமார் இவன் தான் கவி. அது வந்து அந்த காலம். எந்த காலம்? ஜஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி. பங்காளி என்ன பங்காளி, உங்க அப்பா பிஜேபியில் இருக்காருன்னு ஒரு பயிர் நம்மளுடைய மதிக்க மாட்டேங்கிறியா? இது எப்படியா பங்காளி? நீங்க தான் மேலே ஏதோ மயிலாட்ட பேசிட்டு இருந்த, யாரும் மேலே எல்லாம் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து அரசியல் பேசுறீங்க, கிளம்பலாம். அது அவங்க கிட்ட சொல்லுங்கடா, நாங்களாம் மக்களாக தான்டா இருக்கோம். பெரிய அவரு ஆளுவே பாரு. இருட்டு தான் அடிக்குது, மூஞ்சி தெரிய மாட்டேங்கிறான் விசாலு. இருட்டு அடிச்சு மூஞ்சி தெரியல கரெக்டா. ஆடி விடுறீங்க. நண்பன் முக்கியமான ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? ஈவன் மை ப்ரோ ஆவரேஜ் கான்வர்சேஷன் எனக்கும் ப்ரோக்கு இப்படிதான் இருக்கும். அதனாலதான் எனக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்கான். வீடியோ இங்க பாரு, இங்க விளையாடுறதுக்கு நிறைய இருக்குடா. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையா? எதிர்பார்க்காத கொண்டு வந்ததே 100 ரூபா தான். அது ஒரு தூரிக்கு மட்டுமே 100 ரூபா. நம்ம வந்து ராட்னம் சுத்தி விடுவா ஃப்ரீயா. வாங்கடா விளையாடலாம்.